வணக்கம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் இங்க பேச போறது எல்லாமே நீங்க எங்களுக்கு கொடுத்த தகவல்களோட அடிப்படையில தான். இதுல எங்களுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் கிடையாது. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு 80கள் ஞாபகம் இருக்கா? தியேட்டர்ல முதல் நாள் முதல் ஷோ. ஆஹா, அந்த காலம். ஆமா, ஹீரோ என்ட்ரிக்கு விசில் பறக்கும், கைத்தட்டல் காதே பிழக்கும். குறிப்பா அந்த சண்டை காட்சிகள். நிச்சயமா. ஹீரோ ஓடுற ரயில் மேல இருந்து குதிப்பாரு, பஸ்ஸ ஒத்த கையில நிறுத்துவாரு. அத பார்த்து நம்ம மெய் சிலிர்த்து போயிருப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அந்த ஹீரோக்கள் ஒவ்வொரு ஷாட்லயும் உண்மையிலேயே மரணத்தோட கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதான். இன்னைக்கு நாம பேச போறது அதை பத்தி தான். ஆமா, அப்படிப்பட்ட 8 ஜாம்பவான்கள் மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த சில பகீர் கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் விபத்துகளோட பட்டியல் மட்டும் இல்ல. இதை நாம கொஞ்சம் ஆழமா பார்த்தா அன்றைய தமிழ் சினிமாவின் ஒரு மனநிலைய இது காட்டுது. பாதுகாப்பு வசதிகள் பத்தின அக்கறை எந்த அளவுக்கு இருந்துச்சு? ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்பவே கம்மி. டெக்னாலஜி எந்த நிலைமையில இருந்துச்சு? எல்லாத்துக்கும் மேல ஒரு காட்சி தத்ரூபமா வரணுங்கிறதுக்காக ஒரு நடிகர் எந்த எல்லை வரைக்கும் போக துணிஞ்சார், அந்த அர்ப்பணிப்பு. ஆமா, இதெல்லாம் பத்தி தான் நாம பேச போறோம். யோசிச்சு பாருங்க, நாம பேச போற இந்த சம்பவங்கள்ல ஒரே ஒருத்தர் தப்பிச்சிருக்கலனாலும் தமிழ் சினிமாவின் சரித்திரமே மாறி இருக்கும். நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற பல நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கவே மாட்டாங்க. வாங்க, அந்த சாகசங்களுக்கு பின்னாடி இந்த வழிகளை பத்தி தான் நாம இப்போ தோண்டி எடுக்க போறோம். முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர். 1987ஆம் வருஷம் மனிதன் பட ஷூட்டிங். சென்னை ஏர்போர்ட்ல ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டண்ட் காட்சி. ஆமா, அந்த ஃபேமஸ் ஸ்டண்ட். ரஜினி கிட்டத்தட்ட 40 அடி உயரத்திலிருந்து தொங்கிட்டு வர மாதிரி ஷாட். அப்போ எதிர்பாராத விதமா பிடி நழுவி ரஜினி நேரா கீழே விழுந்துட்டாரு. 40 அடிங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி கட்டடம். ஆமா, தலையில மட்டும் 28 தையல். இது கேட்கும் போதே பதட்டமா இருக்கு. விஷயம் அதோட முடியல. அந்த நேரத்துல இருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாதிரி அப்போ கச்சிதமான வயர் வேலைப்பாடுகளோ ஏர்பேக்களோ கிடையாது. அப்போ என்னதான் பாதுகாப்பு இருக்கும்? பெரும்பாலும் கீழே அட்டைப்பெட்டிகளை அடுக்கி வைப்பாங்க, அவ்வளவுதான். 40 அடி உயரத்துக்கு அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சத்தியமா பாதுகாப்பு இல்ல. அதனாலதான் அடி அவ்வளவு பலமா விழுந்திருக்கு. மருத்துவமனையில சேர்த்த பிறகு டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே உலுக்கிடுச்சு. அடுத்த 24 மணி நேரம் ரொம்ப கிரிட்டிக்கல், எதுவும் நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடேங்கப்பா, அந்த ஒரு நாள் தமிழ் சினிமாவே ஸ்தம்பிச்சு போயிருக்கோம் இல்லையா? நிச்சயமா, அந்த ஒரு நாள் தமிழ் சினிமாவே பிரார்த்தனையில தான் இருந்துச்சு. அவர் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்த பிறகுதான் அவருடைய சூப்பர் ஸ்டார் இமேஜ் இன்னும் வலுவாச்சு. அதெப்படி? என்ன, ரசிகர்கள் அவரை திரையில மட்டும் இல்ல, நிஜத்திலையும் மரணத்தை ஜெயிச்ச ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த விபத்து அவருடைய ஆன் ஸ்கிரீன் ஹீரோயிசத்துக்கு ஒரு ஆஃப் ஸ்கிரீன் நம்பகத்தன்மையை கொடுத்துச்சு. வாவ், இது ஒரு புது பார்வை. அப்போ வெறும் ஸ்டண்ட் மட்டும் இல்லாம மிருகங்களோட சண்டை போடுற காட்சிகளும் ரொம்ப பிரபலம். ஆமா, அதுவும் நிஜ மிருகங்களோட. அப்படி ஒரு சம்பவம் உலக நாயகன் கமலஹாசனுக்கும் நடந்திருக்கு. ஆமா, 1985ல குரு பட ஷூட்டிங். கேரள காட்டுல ஒரு சர்க்கஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட உண்மையான புலியோட சண்டை போடுற காட்சி. என்னது, நிஜ புலியா? கிராபிக்ஸ் இல்லையா? கிராபிக்ஸா? அந்த காலத்துல சான்ஸே இல்ல. இது வெறும் தொழில்நுட்பம் இல்லாததோட விளைவு இல்ல, இது ஃபில்ம் மேக்கிங் பிலாசபிலேயே இருந்த ஒரு வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்? அன்றைக்கு ஒரு காட்சி ஏற்படுத்துற த்ரில், அந்த ஆபத்து உண்மைங்கிறத ரசிகர்கள் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து வந்தது. ஆனா இன்னைக்கு த்ரில் வருவது அந்த மாயை எவ்வளோ தத்ரூபமா இருக்குங்கிறத வச்சுதான். கரெக்ட். அப்போ அந்த புலி திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து கமலை நிஜமாவே தாக்கிடுச்சு. ஐயோ, முதுகுல 14 தையல், கிட்டத்தட்ட 10 நாள் ஐசியூல இருந்திருக்கார். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒரு மிருகத்தோட கணிக்க முடியாத சுபாவமே இவ்வளவு ஆபத்துன்னா, மனிதன் உருவாக்கிய ஒரு பிரம்மாண்ட இயந்திரம் கட்டுப்பாட்டை மீறும்போது என்ன ஆகும்? அதுதான் கேப்டன் விஜயகாந்துக்கு நடந்திருக்கு. போலீஸ் கேசவன் படத்துலயா? கரெக்ட். 1988ல ஒரு ரயில் ஸ்டண்ட், ஓடுற ரயில்ல தொங்கிட்டு போற மாதிரி ஒரு காட்சி. அந்த காலத்துல டைரக்டருக்கும் ஸ்டன் மாஸ்டருக்கும் ரயில் டிரைவருக்கும் மத்தியில எந்த விதமான சரியான தகவல் தொடர்பும் இருக்காது. வாக்கி டாக்கி எல்லாம் கிடையாது. அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? எல்லாம் சைகை தான். அந்த குழப்பத்துல ரயில் திடீர்னு வேகம் எடுத்து விஜயகாந்த கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்துக்கிட்டே போயிருக்கு. 2 கிலோமீட்டரா? நம்பவே முடியல. அப்போ உடம்பு என்ன ஆயிருக்கும்? அவர் கையில எலும்பு முறிவு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு.
என்ன அது? அவ்வளோ வலி இருந்தும் இயக்குனர் கட் சொல்ற வரைக்கும் அவர் அந்த ஷாட்டை விடவே இல்லையாம். ஒரு நிமிஷம், இது அர்ப்பணிப்பா இல்ல தேவையில்லாத ஒரு பிடிவாதமா? இன்னைக்கு பார்த்தா இது ஒரு மோசமான முன்னுதாரணம்னு சொல்லலாமா? ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா இத பார்த்துட்டு மத்த ஜூனியர் நடிகர்களும் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்கே. இது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு கலைஞனோட தொழில் பக்தி, அந்த காட்சி நல்லா வரணுங்கிறதுக்காக வலிய பொறுத்துக்கிறது. சரி. இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி இது 80களின் ஆக்ஷன் சினிமாவுல இருந்த ஒரு மேச்சோ கலாச்சாரத்தையும் காட்டுது. நான் உன்னை விட பெரிய ரிஸ்க் எடுப்பேங்கிற ஒரு எழுதப்படாத போட்டி நடிகர்களுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆமா, அது இருந்துக்கலாம். அது சில சமயங்கள்ல ஆபத்தான முன்னுதாரணங்களையும் உருவாக்கி இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சரி, இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல திட்டமிட்ட சண்டை காட்சிகள்ல நடந்த விபத்துகள். ஆனா சில சமயங்கள்ல வாழ்க்கை சினிமாவை விட வெளியே திரைக்கதையை எழுதும். அப்படி சினிமாவுக்கு வெளியே நடந்த சில விபத்துகள். ஆமா, சில நடிகர்களோட வாழ்க்கையும் தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்டிருக்கு. அதுல ஒருத்தர் கார்த்திக். ஆமா, இது 1986ல நடந்த ஒரு நிஜ விபத்து. சென்னை மவுண்ட் ரோட்ல பைக்ல வேகமா போனப்போ ஒரு லாரி அவர் மேல மோதிருச்சு. தலையில பலத்த காயமா? ஆமா, 48 மணி நேரம் கோமா நிலையில இருந்திருக்கார். அப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஃபேன் பேஜ் எல்லாம் கிடையாது. அப்போ ரசிகர்கள் எப்படி அவரோட இணைஞ்சிருந்தாங்க? அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டியது. அந்த காலகட்டத்துல ரசிகர் மன்றங்கள்ங்கிறது வெறும் பேனர் வைக்கிற இடம் இல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான கட்டமைப்பு. கார்த்திக் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டுல பல தியேட்டர்கள்ல ரசிகர்கள் அவருக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செஞ்சிருக்காங்க. அப்படியா? ஒரு படம் ஓடும்போது மட்டும் இல்லாம ஒரு நடிகர் கஷ்டத்துல இருக்கும்போதும் ரசிகர்கள் எப்படி அவரோட இணைஞ்சிருக்காங்கன்னு இது காட்டுது. அந்த பிணைப்பு தான் ஒரு உண்மையான நட்சத்திரத்தை உருவாக்குது. இதே மாதிரி ஒரு பயங்கரமான விபத்துல சிக்கின இன்னொருத்தர் பாக்யராஜ். ஆமா, 1988ல அவர் கார்ல போய்கிட்டு இருந்தப்போ ஒரு ட்ரக் நேருக்கு நேரா மோதி கார் அப்பளம் மாதிரி நொறுங்கிருச்சே. அந்த அளவுக்கு பெரிய விபத்தா? ரொம்ப பெரிய விபத்து. பாக்யராஜ் உள்ளேயே இருந்ததால அங்கிருந்த எல்லாரும் அவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவர் உயிர் பிழைச்சிட்டாரு. அந்த விபத்து நடந்த காரை இன்னைக்கும் அவர் ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்காராம். இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஒரு மோசமான நினைவை ஏன் பத்திரப்படுத்தணும்? இது கலைஞர்களோட ஒரு பொதுவான மனநிலை. அவங்க தங்களோட வாழ்க்கையில நடந்த மோசமான அதிர்ச்சிகரமான சம்பவங்களை வெறும் சோகமா பாக்குறது இல்ல, அதை ஒரு பாடமா, ஒரு உந்து சக்தியா மாத்திக்குவாங்க. ஓ, அப்படியா? அந்த நொறுங்கின கார் அவருக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மையையும் தனக்கு கிடைச்ச இரண்டாவது வாய்ப்பையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது அவரோட படைப்புகளுக்கு இன்னும் ஆழத்தை கொடுத்துருக்கலாம். இது ஒரு ஆழமான பார்வை. இந்த வரிசையில ஒரு விபத்து ஒரு தனிப்பட்ட நடிகரோட வாழ்க்கைய மட்டும் பாதிக்காம ஒரு தலைமுறையோட திரைப்பயணத்தையே மாத்தக்கூடிய சக்தியா அமைஞ்சிருக்குன்னா அது நடிகர் சிவகுமாருக்கு நடந்ததுதான். மிகச்சரியா சொன்னீங்க. ரயில்ல பயணம் செஞ்சிருக்காரு. அப்போ அந்த ரயில் கவிழ்ந்து ஒரு பெரிய விபத்துக்குள்ளாயிருக்கு. ரொம்ப பெரிய துயரம் அது. அந்த விபத்துல 42 பேர் இறந்திருக்காங்க. ஆனா சிவகுமார் மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு சிவகுமாருக்கு ஏதாவது ஆயிருந்தா சூர்யா, கார்த்தி, ஆமாம், இன்னைக்கு சூர்யாவே நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். ஒரே ஒரு விபத்து ஒரு தலைமுறையோட சினிமாவையே மாத்திருக்கும் பாருங்க. இதுதான் சினிமேட்டிக் லீனியேஜ்னு சொல்றது. அதாவது ஒரு சினிமா வம்சத்தோட தொடர்ச்சி. அந்த ஒரு விபத்துல சிவகுமார் தப்பிச்சது அவரோட உயிரை மட்டும் காப்பாத்தல, ஒரு தலைமுறையையே காப்பாத்திருக்கு. ஆமா, அது தமிழ் சினிமாவுக்கு சூர்யா, கார்த்திங்கிற 2 பெரிய கலைஞர்களை கொடுக்க போற ஒரு தலைமுறையே காப்பாத்திருக்கு. ஒரு நொடி, ஒரு விபத்து, ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஹோல் சினிமா சாம்ராஜ்யத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சிருக்கு. இது வரைக்கும் நாம பார்த்தது ஒன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விபத்துகள், இல்லனா அதுக்கு வெளியில நடந்தவ. ஆனா சில விபத்துகள் ஒரு நடிகரோட உடலையும் மனசையும் எவ்ளோ மாதிரி பாதிக்கும். ஆமா, இனிமே அவ்வளவுதான், இவரோட சினிமா வாழ்க்கை முடிஞ்சதுன்னு டாக்டர்களே கை விரிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மீண்டு வந்தவங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல சத்யராஜ். 1989ல அப்போ பேர் வைக்கப்படாத ஒரு படத்துக்காக ஒரு கார் ஸ்டண்ட். அந்த படம் பிற்காலத்துல வால்டர் வெற்றிவேல்னு நமக்கு தெரியும். சரி. அந்த ஸ்டண்ட்ல கார் கவிழ்ந்து தீப்பிடிச்சிருச்சு. துரதிருஷ்டவசமா சத்யராஜ் உள்ளேயே மாட்டிக்கிட்டார். ஐயோ. அந்த கால கார் ஸ்டண்ட்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோல் கேஜ், ஃபயர் ப்ரூஃப் சூட் எல்லாம் கிடையாது. உடம்புல 70% தீக்காயம். 70%? கிட்டத்தட்ட வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி தான். ஆமா, 3 மாசம் மருத்துவமனையில் இருந்திருக்காரு. மருத்துவர்கள் சொன்னது என்னன்னா, தோல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாலும் இனிமேல் பழைய மாதிரி நார்மலா நடிக்க முடியாது, முகத்துல பாவங்கள் வராதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவர் மீண்டு வந்தாரே. அதுதான், தன்னோட மன உறுதியால மீண்டு வந்து ஒரு வில்லனா இருந்தவர்
தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஹீரோவா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சார். ஒரு மனிதனோட மன உறுதி மருத்துவத்தையே ஜெயிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதே மாதிரி இனி நடக்கவே முடியாதுன்னு ஏலப்பட்ட இன்னொரு நடிகர் மைக் மோகன், 80களின் சாக்லேட் பாய். 1984ல 100வது நாள் படப்பிடிப்பு. அந்த காலத்துல குதிரை சவாரி காட்சிகள் ரொம்ப பிரபலம். அப்படி ஒரு காட்சியில குதிரை மேல இருந்து கீழே விழுந்து அவரோட முதுகு தண்டல எலும்பு முறிவு. முதுகு தண்டு முறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானதாச்சே. ரொம்ப அதுக்கப்புறம் 6 மாசம் படுக்கையிலே இருந்திருக்காரு. டாக்டர் இனி நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நடிகரோட வாழ்க்கையில அதுவும் உச்சத்துல இருக்கும்போது. ஆமா, அப்படி ஒரு விஷயம் நடந்தா அவரோட மனநிலை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட சிகிச்சை எடுத்துக்கிட்டு மீண்டு வந்து நடந்தார். ஒரு கலைஞரின் கலைப்பயணம் எவ்வளவு தடைகளை தாண்டி வருது என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி. நாம இன்னைக்கு ஏசி தியேட்டர்ல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப சுலபமா பாக்குற ஒவ்வொரு சினிமாவுக்கு பின்னாலையும் இந்த மாதிரி நடிகர்களோட ரத்தம், கண்ணீர், உயிர் தியாகங்கள்னு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. உண்மைதான். 80கள்ல அவங்க தங்களோட உயிரை ஒரு பொருட்டாவே மதிக்காம அந்த கேரக்டருக்காக வாழ்ந்ததால தான் தமிழ் சினிமா இன்னைக்கு உலக அளவுல வளர்ந்து நிக்குது. இந்த எல்லா சம்பவங்களையும் கேட்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. சொல்லுங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பும் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு நடிகரோட வேலையை எப்படி மாத்திருக்கு? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது VFX மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு அப்புறம் நடிகர்களுக்கான உடல் ரீதியான பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கா, இல்ல ஆபத்துகளோட தன்மை மட்டும் மாறி இருக்கா? ஆமா, முன்னாடி நிஜ புலிகிட்ட சண்டை போட்டாங்க, இப்போ கிரீன் மேட் முன்னாடி கற்பனை செஞ்சு நடிக்கணும். இதுல எது பெரிய சவால்? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்துல ஒரு காட்சி தத்ரூபமா வரணுங்கிறதுக்காக ஒரு நடிகர் எந்த எல்லை வரைக்கும் போக துணிஞ்சிருக்காருன்னு. அந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கும் அவங்கள நம்ம மனசுல வெறும் நடிகர்களா இல்லாம நிஜ ஹீரோக்களா வாழ வைக்குது.